ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். கனவா வறுவல் தான் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். இது செய்றது ரொம்பவே சுலபம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு கடாய வச்சுட்டு, கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது வதங்குனதும் 10 பல் பூண்டு பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்துட்டு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போறது அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதங்குனதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துக்கேன். நீங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வதக்கி கொடுத்த உடனே இது கூடவே வாஷ் பண்ணி தண்ணி வடிச்சு வச்சிருக்கிற கடவாயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இது வதங்கும் போதே மோஸ்ட்லி 50% வெந்துடும். அதனால ரொம்ப குக் பண்ண வேண்டாம். தண்ணியும் நிறைய விடும். அதனால நீங்க 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலா கொத்தமல்லி கொஞ்சம் தூவினீங்கன்னா அவ்வளோதாங்க. கனவா தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பேக் பெயின் இருக்கவங்க கட்டாயம் இத எடுத்துக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டிக்கு மேக்ஸிமம் லவ்வோட சமையல் செய்யும்போது சமையல் சூப்பரா இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.